அப்படின்றத பார்ப்போம். Why do you lose in street fight? ஒரு டிசிப்ளின்டாக ஒரு ஆர்ட் கற்றுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஈஸி. இந்த மாதிரி சிலம்பம் சுற்றுறதுன்னு அர்த்தம்னா கிடையவே கிடையாது. ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டில் நம்ம தோக்குறதுக்கு காரணம் அவன் வந்து ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறான், இன்ஸ்டேபிளாக யூஸ் பண்ணுறான். புரியுதுங்களா? அன்ஸ்டேபிளாக யூஸ் பண்ணும்போது அவனை நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடுவான். அவன் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு ஒரே ரீசன் ஒரு வெப்பன் இருந்தாலோ இல்லை அவன் சுற்றுனான் அவனோட ஸ்டைலை வச்சே கண்டுபிடிக்கலாம். அவன் என்ன மாதிரி ஃபைட்டர்ன்றத அவனை வாட்ச் பண்ணுங்க. அவன் அட்டாக் பண்ண வரான் அப்படின்னா அவனுடைய விஷயங்களை வச்சு தான். ஒரு நல்ல ஃபைட்டராக இருந்தானா காலை 45 டிகிரிஸ் வைக்கிறான், 45 டிகிரி வைக்கிறான், இப்படி கூட வைக்க மாட்டான். அப்போ 45 டிகிரிஸ் வைக்கிறான். இப்போ இதுலேயே நான் ஒன்று சொல்லியிருக்கேன், இதுவே ஸ்ட்ரீட் ஃபைட்டிங் தான். ஒரு நல்ல டெக்னிக்னால் நல்ல கண்டிஷனுக்கு மசில் இருக்கணும், நல்ல இது இருக்கணும். அப்போது ஒருத்தன் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னால் உங்களோட நோக்கி அவன் ஓடி வரான், அது ஒரு தெருப்பொய்க்கு, அது வந்து அப்படியே பழகிருக்கு. அப்போ ஓடி வரான்னா அவன் எந்த ஸ்டாண்ட்ஸும் எடுத்துக்கிறான். ரைட்டா? பாக்ஸிங்னா ஹூக் இருக்குது, ரைட்டா? ஹூக் இருக்குது. அடுத்து வந்து ஜாபு, ஸ்பேரிங்கு, இந்த மாதிரி கராட்டெல்லாம் இந்த மாதிரி. இப்போ ஒருத்தன் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அவனை எப்படி கற்றணும்னா யாக்கர் ப்ளோ, கிரிக்கெட் விளாண்டே பழகிப்பாங்க. ரைட்டா? அப்போ இந்த யாக்கர் ப்ளோ போடுறான்னா இது யாக்கர். ரைட்டா? இந்த யாக்கரை தான் என்ன பண்ணுறான், ஃபோர்ஸஸ் இருக்கிறான். அப்போ என்ன ஆகுது, அவனுடைய ஸ்டெபிலிட்டியே இருக்குது. ரைட்டா? ரெண்டு காலில் இருக்கிற வெக்டர் ஒரு காலை தூக்கிடுறான். புரியுதா? இது வரும்போது பின்னாடி இருந்து வரானா, பின்னாடி இருந்து ஒரு காலை தூக்கிடுறான், ஒரு காலை தூக்கினா ஸ்டேபிள் இருக்காது. இன்னொன்று டக் ரன்னிங். இந்த டக் ரன்னிங் அவன் வந்து ஒரு அன்ஸ்டேபிள் ஃபைட்டர். அவனை வந்து நீங்கள் அட்டாக்கே பண்ணக்கூடாது. ஏன்னா விழுந்துருவான், விழுந்து செத்துருவேன், அவனே செத்துருவேன், நம்ம அவனை அடிக்கவே தேவையில்லை. அப்போ அவன் வர்றான் அப்படின்னா ஒருத்தன் கம்பியை தூக்கிட்டு அடிக்க வரானா இப்படி தான் வரணும். இப்படி காலை வச்சுக்கிட்டு இப்படி வந்தானா அவன் ஃபைட்டரே கிடையாது, அவனுக்கு ஸ்டெபிலிட்டியே இல்லை. காலை பின்னிட்டான், புரியுதா? காலை பின்னிட்டானா அவனே விழுக போகிறான்னு அர்த்தம். அவனை நீங்கள் அடிக்க தேவையில்லை, அவன் முன்னாடி வர வர பின்னாடி போய்கிட்டே இருங்க. ரைட்டா? இது எப்படி அவனுக்கு தெரியும்னா இதை நான் நேரிலே பார்த்துருக்கேன். அப்போ அவன் வந்து ஃபைட்டரே கிடையாது. அவன் வந்து என்னன்னு ஃபைட்டர்னா என்னன்னா, ஃபைட்டருக்கு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அடிப்படுது, ஒருத்தனை நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா அது ரெண்டுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே எல்லாரையுமே வந்து அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவனே விழுந்து செத்து போயிடுவான். அவன் விழுந்து செத்துன்னா உங்கள் மேலே தான் கேஸ் சொல்லுவோம். அதனால் அப்பேற்பட்ட ஆளுகளை அடிக்கக்கூடாது. நீ யாரை அடிக்கணும்னு இருக்கு. இப்போ ஒரு வெப்பன் யூஸ் பண்ணுறேன்னா அவனோட ஜோனுக்கு உள்ளே போகணும். ரைட்டா? அவன் அங்கே நிற்கிறான், இவ்வளோ பெரிய வெப்பன் இருக்கு, நீ என்ன செய்யலாம், கண்டிப்பாக அடிக்கணும் அப்படின்னா நீ அவனை சேஸ் பண்ண. இப்போ இந்த மாதிரி குண்டா இருக்கிறவனா அடிக்க தேவை. அப்போ நீயே என்ன பண்ணுற, காலை பின்னிட்ட முடிஞ்சு. அப்போ என்ன ஆகும், இப்படி இருக்கிற காலை என்ன ஆகும், இப்படி நேராக இருந்தாலாச்சு ஸ்டெபிலிட்டி இருக்குது கட்டால. இதுக்கு கட்டால ஸ்டெபிலிட்டி இருக்குது. இப்படி காலை பின்னிட்டா என்ன ஆகும், முடிஞ்சு. அதனால் இந்த மாதிரி டக் ரன்னிங் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. புரியுதா? டக் ரன்னிங் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி சார் போகணும் அப்படின்னா அவனும் ஒரு வெப்பன் வச்சுருப்பான், நீ கிராஸில் தான் போகணும். அப்போ தான் அந்த கான்டாக்ட் ஏரியா கம்மியாகும். இதுதான் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்கிட்ட தோக்குறதுக்கு காரணம் தான். நீ எவ்வளோ டிசிப்ளின்டாக எந்த ஒரு ஃபைட்டிங் டெக்னிக்கும் கற்றுக்கிட்டீங்கன்னா கூட அவன்கிட்ட தோற்றுருவேன். அவன் ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணுறான். அவன் சொல்கிற கணக்குப்படியே பார்த்தாலும் அவனால் 2 பேருக்கு மேலே அட்டாக் பண்ண முடியாது. சுற்றிக்கிட்டே இருக்கான் பாரு, எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் அவுட் ஆகுது. இதுதான் அந்த ஸ்டெபிலிட்டி. இதை ஏஐயில் இதில் இருக்க அனாலிசிஸ் பார்ப்பேன்.